சுவிட்சு கதை மோகையா முடிஞ்சு போச்சு. சுவிட்சு ஒர்க்காக சரியா தூக்கத்தில் ஓட்டுறான் இந்த வண்டிக்காரன். 9 மணி கண்டா இந்த ரோட்டில் போகவே முடியாது. திருப்பூர் ரோட்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட். ஓல்டு கிங்னு சும்மாவா சொல்கிறாங்க பல்சர் 220F. ஹாய் கைஸ், நான் தான் மனோ ப்ரோ பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம ஊட்டி ட்ரிப் கிளம்பிட்டோம். 3 days ஊட்டி ட்ரிப்பு. நிறைய ஸ்டோரியில் போட்டிருந்தேன், ஓகேங்களா. இப்போ எத்தனை பேர் வராங்க நம்ம கூட அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். கரூரோ தஞ்சாவூரோ ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வராரு, ஓகேங்களா. அவர் இப்போ கிளம்பிட்டார். நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அரௌண்ட் நம்மளுக்கு வந்து 363 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது ஊட்டிக்கு. இங்கேருந்து கரெக்டாக மார்னிங் 4 o'clock போகிற மாதிரி காட்டுது. நம்ம ஒரு 5 o'clock கரெக்டாக போனால் போதும். ஒரு ஸ்பீட் லிமிட் 50லேயே நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு, ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஊட்டி எபிசோடு எல்லாமே ஃபஸ்ட் எபிசோடு மட்டும் கொஞ்சம் நைட் பிளாக் மாதிரி இருக்குங்களா. செகண்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊட்டியில் எல்லாமே என்னென்ன ஸ்பாட்டு போகிறோமோ எல்லா ஸ்பாட்டோட மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுரும். இதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே இருக்குது. அந்த மேப் அந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு மறக்காம செக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாடியை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் போட்டு பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். நான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹைவே ஏறி இருக்கும். ஏடா அப்படியே சொன்னேன் இன்னுமா ஹைவே ஏறலன்னு கேட்டிங்கன்னா மணி 10 8:40 உங்களுக்கு லாஸ்ட்டாக லாக் பண்ணியிருப்பேன். ஹைவே போயிட்டு உங்கள் பெட்ரோல் பம்பு லாக் பண்ணுறேன்னு என்னாச்சுன்னா இந்த ஃபாக் லைட்டோட லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எப்படி சொல்கிறது, இந்த இருக்கா சுவிட்சு கதை மோகையா முடிஞ்சு போச்சு. சுவிட்சு ஒர்க் ஆகலை எங்களுக்கு. நான் பார்க்குற ஆன் பண்ணி போகிற லைட்டே ஒர்க் ஆகலை. லைட் இல்லாமல் சத்தியமாக போக முடியாது. நம்ம ஊட்டி சைடு இந்த ரோட்லேயும் போக முடியாது. நார்மல் லைட் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. இதோட ஒயிட்டும் இந்த எல்லோ ஃப்ளாஷ்லாம் இருக்கும் நம்மகிட்ட. அதனால் நம்ம எல்லோ லைட் மாட்டிட்டு தான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நான் வெயிட் பண்ணி சுவிட்சு போய் வாங்கிட்டு வந்து திரும்பி மாட்டி திரும்பி இப்போ கிளம்புற மணி 10 ஆகுது. நம்ம எப்படியும் 5 மணி அதான் 5 டைமுக்கு கரெக்டாக 60லேயே ஸ்பீடில் போட்டுன்னா கரெக்டாக போயிடலாம் கைஸுங்களா. சரி, நான் பெட்ரோல் பங்க் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் போயிட்டு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பெட்ரோல் பங்க் வந்துவிட்டோம். ப்ரோ 5 லிட்டரு ப்ரோ. சொன்னாங்க இதுக்கு ஒரு போதை மணி இதை ஊற்றினாதான் கிடைக்கிது. பெட்ரோல் பங்க் ஊற்றும்போது 100 இருப்பேன். அது என்னென்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்களா அது என்னதுன்னா 3Mோட ஆயில் ஃப்ளஷர், ஓகேங்களா. ஆயில் ஃப்ளஷர்னா ஆமாம் பெட்ரோலில் வந்து அந்த கார்பரேட்டரில் அழுக்கு இருக்க முடியாது. அழுக்கு சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க எனக்கு, ஓகேங்களா. அது மோட்டோவில் ஒன்று இருக்குது. மோட்டோவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml வந்து 150 கிட்ட வரும். இது வந்து 3Mோட இது. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 273 கிலோமீட்டர். நான் போட்ட பெட்ரோலுக்கு 250 தான் போகணும் கரெக்டாக. 50 மைலேஜ் இருந்தால் அதோட எக்ஸ்ட்ரா தருதான்னு பார்ப்போம். நம்ம ஸ்பீடு மினிமம் வந்து 60 தான் மெயின்டைன் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறக்குள்ளேயே மைலேஜ் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மைலேஜ் டெஸ்ட் ஸ்மாலாக, ஓகேங்களா. அது எப்படி தருதுன்னு பார்த்துட்டு நான் அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன், ஓகேங்களா. யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா கைஸ். சரி, நான் போயிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா. டேடா பை. இங்கே முன்னாடி ஒரு ராலி போகுது பார்த்தீங்களா, அந்த ராலி கொஞ்சம்னா இனி வந்து சாவடிச்சிருக்கும். கீழே இந்த பாருங்க எப்படி ஓட்டுற பாருங்க. இந்த வெள்ளை கோடுக்கு இங்கிட்டு வந்துட்டாங்க. ஹேண்ட் பேர் லைட்டாக வந்து இடிச்சிட்டான். நான் வீடியோ ஆன் பண்ணல, கொஞ்சம் ஆன் பண்ணேன். காட்டுறேன் பாருங்க. பக்கத்தில் போகிறேன் எப்படி போகிறானா பாருங்க. தூக்கத்திலே வண்டி ஓட்டுறாரு, நல்லா தெரியுது. அந்த வெள்ளைக்கோடுக்கே வெள்ளைக்கோடில் யாருமே வெள்ளைக்கோடில் வர மாட்டாங்க. பைக்கு தான் மேக்ஸிமம் போவாங்க பாருங்க. வரானா சரியா தூக்கத்தில் ஓட்டுறான் இந்த வண்டிக்காரன், சத்தியமாக சொல்கிறேன். கொஞ்சம்னா அதுக்குள்ளே தள்ளி இருப்பான், ராலிக்குள்ளே ஓட்டிருப்பான். பொறுமையாக இதுலேயே நான் 60லேயே போகிறேன் பாருங்க. இப்போ நான் பின்னாடியே போகிறேன்னா அப்போ டப்புன்னு இந்த வெள்ளைக்கோடுக்குள்ளே வருவான் பாரு. சொன்னா வெள்ளைக்கோடுக்கு பக்கத்தில் வந்தாலே இப்போ நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துடும். நம்ம வண்டியே இந்த வெள்ளைக்கோடு ஃபுல்லாக தான் போகுங்க. ராலி பிள்ளைலாம் போகும்போது எல்லோரும் சேஃப்டியாக போங்க. நிறையா தூங்கிட்டே ஓட்டுறாரு, நல்லா தெரியுது. சரி, இந்த ராலியை முந்தி போயிடலாம். உங்களாக கன்டினியூ பண்ணுறேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 75 கிலோமீட்டர் தானே, இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு, ஓகேங்களா. இன்னும் ஒரு 86 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா நம்ம திருப்பூர் போயிட்டுருக்கோங்க கைஸுங்களா. இப்போ என்ன கரெக்டாக தாராபுரத்துக்கிட்ட நெருங்க போகிறோம். திருப்பூருக்கு நம்மளுக்கு இன்னும் 66 கிலோமீட்டர் இருக்குது, தெரியுதா. திருப்பூர்லேருந்து அதுக்கடுத்து இன்னொரு 13 கிலோமீட்டர் நம்ம போகணும், ஓகேங்களா கைஸ். கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போயே மணி வந்து 2:46. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம இருக்க பொருளை போய் வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே ஊட்டி கிளம்பிட வேண்டியதான். அவங்க டைமே இருக்காது. ஒரு 20 நிமிஷம் வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடும். நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு தான் இருக்கேன், எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை. ஒரு டீ குடிக்க மட்டும் நிப்பாட்டினாங்க ஒரு 10 நிமிஷம். ஒரு 1 கிலோமீட்டரில் கரெக்டாக அதுக்கடுத்து 1 கிலோமீட்டர் பைக் எடுத்துட்டேன். பைக்கில் ஒரு 60லேயே க்ரூஸ் பண்ணிட்டே வரணும். அதனால் பிரச்சனை ஹீட்டு அவ்வளோ ஆகவே இல்லை. 60லேயே க்ரூஸ் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு நான் இப்போ வரைக்கும் 206 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், ஓகேங்களா. 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க பைக்கு. அடுத்து 60லேயே க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கேன் கைஸ். ஒரு 86 இருக்குது. நான் உங்களுக்கு திருப்பூர் அந்த சைடு போய்ட்டு இன்னொருத்தர் அவன் ஃப்ரெண்டு வந்தாரான் பக்கத்தில். அவருக்கு ஒரு 80 கிலோமீட்டர் தான். 2 பேரும் அப்படியே மீட் பண்ணிட்டு உங்களை கன்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. நம்ம வந்து திருப்பூர் வந்துட்டோம். மணி 4 மணி ஆகுது.
இன்னும் 22 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு இருக்குது. 4:10 தான் ஆகுது. அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்க ரோட்டில். நார்மலாக தெரியுது, எங்கள் கண்ணுக்கு தெரியுது. கேமராவில் அவங்களுக்கு தெரியுமான்னு இந்த அவ்வளோவா. நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சு நம்ம கோயம்புத்தூர்லாமும் நல்லா மிஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம வீட்டுக்கு. ஓகேங்களா, நான் வீட்டுக்கு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். திருப்பூரில் மாலைக்கு 4 மணிக்கு பாருங்க பார்த்தா கடையெல்லாம் திறக்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்குங்க. ஒரு 9 மணிக்கு வந்து இந்த ரோட்டில் போகவே முடியாது. திருப்பூர் ரோட்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இதில் திருப்பூர் ரோட்டில் என்ன போகிறது ஒரு சொன்னால் எல்லா சிக்னல் நிற்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிக்னல் இருக்கும். எல்லா சிக்னல் நின்று போகணும். இருக்கிறதுலே இந்த ஊரில் தான் சிக்னல் அதிகம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. உங்கள் ஊரில் இந்த ஊரோட நம்ம திருப்பூரோட அதிகமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இதில் 7-8 சிக்னல் கேஸ் மொத்தமாக எல்லாம் சேர்த்து 8 to 10 இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பூரில். எதுவும் தெரியல, திருப்பூர்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்னல்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. 500க்கு பெட்ரோல் போட்டிருந்தோமா. மொத்தம் வந்து எத்தனை லிட்டர்னா இருங்க, ஃபஸ்ட் பெட்ரோல் ஊற்றிக்கிறேன், அதுக்கடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, வந்து 5-6 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுறோம். ஓகேங்களா, 5 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுனதில் 5 லிட்டர் பெட்ரோலும் அந்த 3ml அந்த 3Mன்னு நினைக்கிறேன், அது பேர் கரெக்டாக வந்து வச்சு அது வந்து 50 ml ஊற்றிருக்கோம். ஓகேங்களா, 5 லிட்டருக்கு 1 ஊற்றணும். மொத்தம் ஓடினது 277.8. ஓகேங்களா, சரி 278 வச்சுக்கலாம். 8 டிவைடு உங்களுக்கு தான் 5.5 மைலேஜ் பாருங்கள், கரெக்டாக 50 கொடுத்துருக்கு. ஆனால் அதுவும் நான் வந்து 160 கிலோமீட்டர் தான், கரெக்டாக 160 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா, 160 கிலோமீட்டர் வரைக்கும் 60 ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வர்ற 160 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80, 90, 100 அந்த ரேஞ்ச் ஓட்டிருந்தேன். அது இன்னமும் நான் கம்மியாக அதுதான் 60 ஓட்டிட்டு இருந்தேன்னா 53 வரைக்கும் மைலேஜ் கிடச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 53 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் உண்மையிலே இது ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க, நிஜமாக சொல்கிறேன். அவ்வளோ வரைக்கும் இருந்தால் எனக்கு 40 கூட கிடைக்காது இந்த பைக்கில். இது ஊற்றினா கன்ஃபார்ம் மைலேஜ் கிடைக்குதுங்க. 50 கிடைக்குதுன்னா அதே பெரிய விஷயம் தானே. அது 70-80 வருமா, எனக்கு ஒரு சுத்தமாக 40 தான் கிடைக்கும். இப்போ எல்லா விளாக்லையும் இப்போ சொல்லியிருப்பேன், எல்லாரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு 45-40 தான் கிடைக்கும். இப்போ கரெக்டாக 50 கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. கரெக்டாக 51 மைலேஜ் எல்லாத்துலேயும் சேர்த்து கொஞ்சம் வச்சாலும். என்ன பைக்கிட்டே இருக்குன்னு சொன்னார். இது இங்கேயா இல்லை இதுக்கா அங்கேயா? அந்த இருக்காருப்பா, சுற்றி வரேன் பார்த்துட்டேன். நான் அந்த பேக்கரின்னு நினச்சிட்டேன், டக்குன்னு சூர்யா பேக்கரின்னு நினச்சிட்டேன், கிருஷ்ணா பேக்கரின்னு பார்க்கல. அங்கிட்டு இருக்காருப்பா, உள்ள மேலே ஏற்றி நின்றுருக்காரு உள்ள ஒரு. பார்த்துட்டேன் ப்ரோ, பார்த்த பிறகு தான் வந்தேன். ஐயோ எப்படி இருக்கீங்க? வாங்க, வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட். ஆமாம், இந்த பைக்குன்னு சரி நான் ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் இறக்கி இந்த பொருளை இறக்கி வைக்கணும். நிறைய இருக்குது, இல்லை இறக்கி வச்சு அப்படியே கிளம்புவோம். ஓகேங்களா, இங்கேருந்து ஊட்டி இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. டீ குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பலாம் வச்சுங்களா. யார் இதில்? ஏன் இதுலையா? இந்த எப்படி சூடு வச்சு பற்ற வைங்க ஒரு நிமிஷம். நீ உடச்சிடுறீங்களாண்ணா? உடம்பு முடியுமான்னு தெரியலையே, அதான் அடிச்சிருங்க. சுத்திட்டு தரேன் எடுத்து உடச்சிருங்க. அதான் அது உடச்சிக்கலாம். நான் பொத்திடும் இங்கே இருக்கிறா. ஏமா மறந்து போயிட்டேன். சரி அவ்வளோதானா? சரி வாங்க, உங்களுக்கு 2 சுற்று வேணாமா? அதான் நான் பார்த்தேன். சூடத்தை கீழே வச்சிடவா? கீழே போட்டுற, அவ்வளோதானே? எனக்கே மறந்து வச்சு அது அமராதா? இங்கே தான் போவாங்க, அவ்வளோதான். சரி நல்லபடியாக கூட்டு போய் விட்டுருவார் ஆஞ்சநேயர். இது அதான் கையை சமைச்சிட. சரி கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. தேங்காய் உடச்சி பண்ணி டைம் ஆயிடுச்சு. ஒரு எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னு ஒரு தேங்காய் மட்டும் உடச்சி. இது அமர்ந்துருமா? இது ஆட்டோமேட்டிக்கா இது அமர வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. சரி கிருஷ்ணன் உங்களுக்கு ரைஸ் மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டோம் ஃபைனலாக. ஓகேங்களா, இங்கேருந்து இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அவரோட பைக்கை 220 ஓட்டு போகிறோம், அவரை வந்து நம்ம பைக்கை ஓட்டு போகிறோம், பல்சர் 125. ஓகேங்களா, அவர் பாருங்க பறக்கிறாருங்க அந்த 125 வச்சுட்டு. 220 உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் 220 ஓட்டுறேன், ஃபஸ்ட் டைம்.
அவர் வந்து ஹீல்ஸில் வந்து அவர் ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம நார்மல் ரோட்லாம் ஓடிக்கிறோம் ப்ரோ, ஹீல்ஸில் வந்து நீங்கள் ஓடிக்கோன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் நம்மகிட்ட தான் அந்த பல்சர் 220. ஆனால் பவருக்கெலாம் குறையே இல்லைங்க. 220 சும்மாவா கிங்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையை ட்ராவல் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸ்பீடு அவ்வளோ வேகமாக போகுது. வேர்ல்டு கிங்குன்னு சும்மாவா சொல்கிறாங்க பல்சர் 220F. சூப்பராக இருக்குங்க பெர்ஃபார்மன்ஸ். 220 யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்கள் ஓகேங்களா. இங்கேருந்து 38 கிலோமீட்டருக்கு மேட்டுப்பாளையம் ஓகேங்களா. மிஸ்ட்டு எவ்வளோ கவராக இருக்கு போகிறேன் காலங்காத்தாலேயே. நம்ம அவினாசி இது ஓகேங்களா. அவினாசி டு அன்னூர் ரோடு. இது அன்னூர் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம மேப் ஹேண்டரில் அவர்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா. அன்னூர் ரோடு போயிட்டு தான் மேட்டுப்பாளையம் போகணும். சரி கேஸ், நான் உங்களுக்கு வந்து பாஸ் ஆல்ரெடி எல்லாரும் அப்ளை பண்ணுறோம். இபாஸ் யாராவது வர்றதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தாலுமே இபாஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துருக்குங்க ஓகேங்களா. இல்லைனா மேலே விட மாட்டாங்க. ஒரு 3 நாள் மட்டும் எதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே, உங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறேன். சரி கேஸ், நான் உங்களுக்கு வந்து போ வேற மணி இருக்குங்க. மணி எத்தனை ப்ரோ? 7 ஆகிட்டுல. அங்கே பாருங்க 7 மணி ஆயிடுச்சுங்க. அப்பயும் மிஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி கவராக இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. முன்னாடி போய் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? இருங்க, மிஸ்ட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த ஊட்டி சைடில் இன்னும் 56 கிலோமீட்டர் ஊட்டி. இன்னைக்கு ஊட்டி கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளைமேட்டை கிளம்பி வந்துருங்க. உங்கள் இந்த வீடியோ வந்து நான் ட்ரிப்பு போய் ஒரு 5 டேஸ் கழித்து அப்லோட் ஆகும். அதில் அப்போனாலும் நல்லா இருக்கும் ஓகேங்களா. மறக்காம வந்துருங்க. நான் போகிற டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டேட்டுன்னா ஏப்ரல் 18 கைஸ் ஓகேங்களா. கிளைமேட் சூப்பராக இருக்குது. மறக்காமல் எல்லோரும் ஊட்டி கிளம்பி வாங்க. சீசன் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க ஊட்டியில் கைஸ். இபாஸ் எடுத்துருங்க. இபாஸ் எடுக்க தெரிலனா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எடுக்க ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி கைஸ், அப்படியே இப்போயே வந்து ஊட்டி கிளம்பி வந்துருங்க. நான் பாருங்கள் இந்த ஊட்டியில் வந்து நம்ம ரோட்டில் ஃபுல்லாகவே 2 சைடு மரம் இருந்துச்சா, எல்லா மரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டு வராங்க. இந்த மரத்தை நீங்கள் எப்போ தெரியும் பார்க்க முடியும் தெரியல. அந்த நிழலில் பைக் ஓடுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 சைடு மரம், அந்த கூலிங்காக இருக்கும் நீங்கள் சென்டரில் போகும்போது ஓகேங்களா. இந்த மரத்தெல்லாம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்காண்டி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் பழைய மரம் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறேன் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்காண்டி எவ்வளோ அழகான மரம் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் அந்த 2 மரம் நடுவில் இருக்கும்போது அந்த சென்டரில் போல ஃபீலே வேற மாதிரி, நீங்கள் உண்மையில சொல்கிறாங்க தெரியுதா, அந்த சென்டரில் போல ஃபீலே வேற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை வெளியூர் ஃபாரின்ல தான் இருக்கோமா அது மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வந்துட்டோங்க பாருங்க. ஊட்டி ஏற ஆரம்பிக்க போகிறோம். மிஸ்ட். ஆனால் இந்த மார்னிங் கிளைமேட் நல்லா இருக்குது. மார்னிங் ஏறும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு ஊட்டி. பார்ப்போம். பக்கத்தில் தாங்க சந்தா இருக்கா, அப்படியே பக்கத்தில் போய்ட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம். மேட்டுப்பாளையம் வரலாம். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் ஓகேங்களா. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. அப்படி ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கும் போது எல்லாம் கன்னியூ பண்ணுறேன் ஓகேங்களா. டிராஃபிக் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வீக்கெண்டுக்கும் வீக் டேஸுக்கும் 6,000 to 4,000 வீக்கில் அளவுன்னு நினைக்கிறேன். அது 2 எதுன்னு கரெக்டாக தெரிலங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நான் சைடில் போடுறேன் ஓகேங்களா. இபாஸ் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஊட்டியை போட ஸ்டார்டிங் வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாலம் பாருங்க. லேக் 2 சைடுமே லேக்குங்க. சன்ரைஸ் பார்த்துட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்க. தான் சன்ரைஸு தெரியுதா, நம்மளுக்கு தான் சன்ரைஸு. ப்ரோ இங்கே நிப்பாட்டு பைக்கை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ரோ. சன்ரைஸ் வச்சு சைடில் நிப்பாட்டுங்க. சரி நான் போயிட்டு லாக் பண்ணுறேன். சூப்பராக வருங்க சன்ரைஸ். அதுக்குள்ளே ஆயிடுச்சு. ஊட்டி இன்னும் 49 கிலோமீட்ரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா குன்னூர் இந்த சைடு கோத்தகிரி இங்கிட்டு போகலாம். கோத்தகிரி வந்து வருமானம் கோத்தகிரி வெளியே இறங்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊட்டி வெளியே அப்படி ஏறிட்டு ஃபஸ்ட்டு குன்னூர். நீங்கள் ஃபுல்லாகவே குன்னூர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. மத்தியானத்துக்கு ஈவினிங் மேலே வந்து ஊட்டி போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பிளேஸ் போகிறோம் நான் சொல்கிறேன் பார்த்துட்டு.